எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க. குறிப்பாக என்னுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் பலதற்கு தர்மா வணக்கம். என்ன கண்ண ஆளே மாறிட்ட கால சூழ்நிலையா? சரி, நான் குழந்தையிலேருந்து பார்க்குறேன் தர்மா. ஆமாம் சார், சந்தோஷமாக இருக்கு. நான் அண்ணா அவன் குழந்தையா இருக்கும்போது இப்போ நான் அவனுக்கு குழந்தையா இருக்கேன். ஸோ என்ன சந்தோஷம்னா, நான் வரும்போது தான் சொல்லிட்டேன் வந்து இந்த ரோடு, இந்த பிரசாத்தில் இந்த ரோடு கடந்து வரும் பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியில் எப்போ வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரமாயிடும், ஒரு கண்ணில் தண்ணீர்லாம் அப்படி கபுக்குன்னு வந்து நிற்க அப்படியே. இந்த தெரு மட்டும் சினிமாவுக்குள்ள அறியா பருவத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ரோடு, இந்த இடங்கள், அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில் ஒரு 500 பேர் வேலைக்காக நிற்கிறது, சாப்பாடு போடுற கூட்டம், நடிகர் நடிகைகள், கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இந்த சந்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர், எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவில் பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில் நான் எப்போ வரும்போது எனக்கு கண் கலங்கும். சாதித்தவர்கள் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோமே தவிர, இந்த சினிமாக்காக எத்தனையோ பேர் குடும்பத்துக்கு போகாமல், கல்யாணம் பண்ணிக்காமல், அப்பா அம்மாவை பார்க்காம, சினிமா தான் காதல், சினிமா வியாபாரம், வணிக இதெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்த இந்த தெருவை நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த சினிமாவில் நானும் இத்தனை கோடி, இத்தனை ஆயிரங்கள், இத்தனை லட்சத்தில் நானும் ஒரு கடைக்கோடியாக, ஒரு சாதாரண நடிகன், பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த, எங்கேயோ இருந்து வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்கே செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில் நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், நம்மளை யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம். என்ன ஹீரோவாக போடுறதுக்கு நீங்கள் ஒரு வீடோ தோட்டமோ வித்துற முடியாது, சாதாரணம். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான். கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா, இந்த பையன் சரியா இருப்பான். ஸோ என்ன ஒரு முதல் முறையாக பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. சார் என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஆக்சுவலி ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு. பிரசன்ட் சாருக்காக எடுத்த ஃபோட்டோ எனக்கு வந்துருச்சு, என்னை எடுத்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் அவருக்கு போயிடுச்சு. என்ன ஒருத்தன் தேடுறான், ஒரு ஃபோட்டோகிராஃபர். சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. எனக்கு பயம், எங்கள் அம்மாவை கேட்குறேன், பார்த்துறா மெட்ராஸுக்கு புதுசாக டிஎஃப்டி படிக்க போயிருக்கிறேன், எவ்வளோ கடத்திட்டு போகிறேன். இல்லைம்மா ஒரு டேரக்டர் நான் பார்க்கணுங்கிறது. அப்புறம் காரில் வேறு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, பயந்துட்டே போனேன். அப்புறம் போனால் ஆஃபீஸில் உள்ளே கூட்டு போய் அப்போ தான் காட்டுறாங்க ஆர்கே செல்லுமணி சார், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாரன்லாம் முடித்து பெரிய கூட்டம். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு பட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிற்குன்னு தெரியும்ல, வெறும் செருப்பாக நிற்குது, கல்யாண வீடு மாதிரி. நான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கேன் வரமா. சரி பரவாயில்ல, இதுக்கு கூப்பிடுறாங்க. என்னை உள்ளே கூப்பிட்டு அவர் கேட்டார், சரிப்பா வாங்க, உங்கள் பேர் என்ன? செந்தில்குமாருங்க சார். எந்த ஊர்? கோயம்புத்தூருங்க சார். சரி நடிப்பீங்களா? நடிக்க மாட்டேன் சார். நடிக்க மாட்டியா? என்னையா நீ நடிக்க மாட்டியா? இல்லை நீ நடிக்கிற என் படத்தில் தான் உன்னை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னா. அப்படிங்களா சார், என்னவா நடிக்கணும்? நீ என்னவா நடிக்கலான்னு நினைக்கிறேன்? இல்லை இந்த படத்தில் நான் குண்டாக இருப்பேன், கொஞ்சம் பெரிய உடம்பாக இருக்கிறதுனால நான் சொன்னேன், இந்த அடியாட்கள் மாதிரி கட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரமாக நின்றுக்குவேன் சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வில்லனா அப்படின்னு. ஐயோ இந்த படத்துக்கு நீ தான் ஹீரோவாக நினைக்கிறேன். நான் ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சார் என்னடா நீ சிரிக்கிற அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒருவேளை சார் ஹீரோங்களா? நீ தான்ப்பா ஹீரோ. ஒரு கதை உன் ஃபோட்டோ பார்த்தோன்னே நீ சரியாக இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஐயோ, எனக்கு நம்பவே முடியல. இப்போ நான் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அதில் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே ஒரு சினிமா ஆஃபீஸில் என்ன பேர் சொல்ல வேண்டாம், பாதி பேர் மேலே போயிட்டாங்க, பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க. அதில் ஒரு 4 பேர் சிகிட்டு குடிச்சிட்டே பார்க்குறாங்க. இல்லை செல்வா இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான். ஐயோ இவன் ஓகேனாலும் விட மாட்டான் போல் இருக்கு.
எதுக்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் வச்சுட்டேன் என்ன அப்படி ஒரு 2 பேர். அப்புறம் மதியானம் கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் அங்கேயே நிற்கிறேன். மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நாங்கள் நின்றுட்டு இருக்கேன். மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாம் உள்ளே போய் ஆர்வமாக நிற்கிறபோது அந்த சிகரெட்டு குடித்த அந்த 4 பேர் அப்படியே திருப்பி அந்த ரவுண்டு கட்டி பார்க்குறாங்க. இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியா இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி? இல்லை இன்னொருத்தவரா மேக்கப் போடும்போது ஆக்சுவலாக சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போகிறாரு சார், அவர் கன்ஃபார்ம் தான். அப்படியா? அவங்கெல்லாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்கிறாரு. சீச்சி அது இருக்காது. இல்லை சார் அதுக்காக அதுதான் சார். இப்போ இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போய் நிற்கும் போது என்னை சுற்றி அந்த சிகரெட் குடிச்ச அந்த 8 வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம். நான் வரவே கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க. ஜெயிச்சிடவே கூடாது. அதில் கேமராமேன் நம்ம பன்னீர்செல்வன், அவன் தாடி ஆட்டோவில் லேட்டாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். ரெடி செல்வா, சாரி லேட் ஆயிடுச்சு. அவர் என்ன கூட பார்க்கல. வந்து கேமராலாம் வச்சுட்டு ரெடி, யார் ஆர்டிஸ்ட்டுமா அந்த மார்க் அங்கே கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல் அப்படின்னு. அவர் என்ன ஃபேஸே பார்க்கல சார். நான் பாட்டுக்கு வந்து நின்னேன். குனிஞ்சு பார்த்தாரு. கொஞ்சம் கீழே குனிமா, கீழே குனிஞ்சேன். என்ன பாரு, கேமரா பாரு, பார்த்தாரு. எனக்கு நான் கருக்கிடுச்சு. இப்படியே பார்த்தாரு. இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் க்ளோஸ் அந்த 8 பேரும் சைலண்டா இருந்தேன். பண்ணிடல 2 நிமிஷம் யோசிச்சு, செல்வா நல்லா இருக்கேனடா, இவனுக்கு எதுக்குடா டெஸ்ட் அப்படின்ட்டு. ஆமா எனக்கு அப்படியே ஆடிட்டேன். நான் நல்லா இருக்கேண்ணா சார், எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு? நல்லா இருக்கேன், வேற ஆர்டிஸ்ட்லாம் வர சொல்லுன்ட்டார். எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கிறாரு பன்னீர்செல்வம் சார். ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, சாருக்கெல்லாம் தெரியும். நல்ல கிரியேட்டர், படைப்பாளி, நல்ல ஒரு அற்புதமான மனிதர். சினிமாவை அப்படி ஒரு நொடி பொழுதும் இதயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, உள்ளே போயிட மாட்டோமா? அப்படி ஏங்கி என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்மில் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. சாருக்கு தெரியும், சார் வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் வராத ஆளே கிடையாது. செல்வமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது. அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது எங்கள் அப்பா, நான் சொல்லலை வீட்டில், அப்படியே தூக்கிடுவாங்கல்ல. என்ன சீன் எனக்கு தெரியாது, தூக்கிடுவாங்கல்ல. எங்கள் அப்பா பார்த்தா அந்த கூட்டத்தில் ஓரமாக எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அந்த சினிமாவினுடைய காதல் இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு நாளும் நம்ம கடந்து போகிறப்ப சத்தியமாக சினிமாவுக்கு போனால் பொண்ணும் கிடைக்காது, வீடும் கிடைக்காது, சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது, எவனும் மதிக்க மாட்டான். ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது. கரெக்ட். ரொம்ப கஷ்டம். ஒரு சினிமாவில் இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ளே போனால் சூப்பர் ஸ்டாராக எல்லாம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா 40 கோடி வந்துடும், 10 கோடி வந்துடும், வரும்போதே அப்பார்ட்மெண்ட் அடையாரில் வாங்கிடுவோன்ட்டுலாம் சத்தியமாக நினச்சி நான் வரல. நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது. கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள். இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞருக்கு இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம். அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள். ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம். நம்ம வாழ்க்கையே அடுத்த நோக்கி போகிற காலகட்டங்களில் நான் அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ, ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போகிற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம். நிறைய வேஷம் வரும், ஏதோ ஒன்று கிடைச்சா போயிடுவோம், சும்மா வீட்டில் பிஸியாக இருக்கலாம், இது ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில் வந்தது கிடையாது. தினமும் 2 படம் பார்ப்பேன், நிறைய கதைகள் கேட்பேன். சினிமாவை நிலாவை மாதிரி வானத்தில் வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான். அது மேலே மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய மரியாதை. அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். நான் எப்பவுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். வீட்டில் பொண்ணு நல்லா இருக்குதா, படம் எடுக்கிறீங்க, போச்சுன்னா போயிடும், பார்த்துக்குங்க. எங்கள் அம்மா சொல்லலாம், வீட்டில் யாராவது வந்தால் கெடுத்துட்டியா, டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா, டீ போர்டு காரில் வந்தாரா, இதெல்லாம் நான். ஏன்னா 100 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில். இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்தால் அதை எதிர்பார்க்க முடியாது. இது வந்து நேசித்து வர வேண்டிய ஒரு தொழில்.
ஸோ அப்போ என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு அருமையான கதை இருக்குது சார். நான் வேண்டான்னு சொன்னேன். வேண்டாம் சார், ஏன்னா போராடணும். வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். அது தியேட்டர் வரைக்கும் பேசும், ரிலீஸ் வரைக்கும் பேசும். ஸோ அந்த மாதிரியான சூழல்ல அவர் என்னை கேட்கும்போது நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன? அக்கறை தான். எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன். அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து எங்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு. சரி, நீங்கள் கதை தான் கேட்க மாட்டீங்க, இந்த புக்கு படிங்க. நான் படித்த உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன். நான் அந்த ஒரு வாழ்வியல், பா என்ன ஒரு அருமை கனமான கதை அது. அப்படியே நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ரஞ்சித் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டுருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இல்லை நான் மெனக்கெட்டுருக்கணும் சார், இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில். எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அந்த அவரோட படைப்பு அவ்வளவு பாரமாக இருந்தது, கனமாக இருந்துச்சு. அதில் இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும், நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்கே நான் தெரியவே இல்லை. நான் இமிடியட்டாக சார் ஷூட்டிங் போகலாம் சார், எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்கள் குறைச்சி செய்கிறீங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார், ஆனால் ஷூட்டிங் போயிடலாம். சூப்பராக இருக்குது சார், கதை நல்லா இருக்குது, கதையாக நல்லா இருக்குது. ஏன் சார் என்ன யோசிச்சிங்க, எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் இந்த கதையை யார்கிட்டயே ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னாரு. அவர் சொன்ன பதில் கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோடு முயற்சி பண்ணியிருந்தேன், இந்த கதையை வச்சுட்டு நான் எங்கே வேணால் எப்படி வேணால் போயிருந்துருக்கலாம். என் மனசுக்குள்ள இந்த கதையை நான் எழுதும்போது, அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும் போதும் எனக்கு உங்கள் முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார், பெரிய விஷயம். ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்களில் ஒரு நல்ல கதை எழுதி அதில் என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. எப்படி சார் வரும் அது? எனக்கு உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பார், இது எப்படி வரப்போகுது, எப்படி எடுத்திருக்கிறோம், இதில் கமர்ஷியலாக பாட்டு இருக்குதா, 10 ஃபைட்டுக்கு இருக்குதா, இது கமர்ஷியலாக இப்படி அடித்தா வருவான், அப்படி போனால் வரும், பாட்டெல்லாம் இப்படி இருந்தால் வருன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மையை ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு படமாக கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது. அந்த படத்தை நான் பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு எனக்கு. ஆனால் ஒன்று சார், வணிகமாக இது நான் அதையும் சொல்லியிருக்கேன் மனசாட்சியில். என்ன எல்லாருமே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸு பாடல் வெளியிடுறோம், ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்கும் தெரியும், எப்படியாவது நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும் பத்திரிக்கை, எப்படியாவது எப்படி சேர்க்கறது? இன்னும் பால் பாக்கெட்டா காலையில் அம்மா பால் போய் வீடு வீடு போடுறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் இல்ல? அவ்வளோதான். இந்த படம் நல்லா இருக்கு நம்புறோம். சரி, படம் நல்லா இருக்கு தானே, வியாபாரமா இருக்க வேண்டியதானே? நல்லா இருக்குல்ல, வந்து செக்க போட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் வரல? ஒரு குழப்பம். நல்லா இருக்கு, ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்லை? சார் கஷ்டப்படுறாரு பாவம். எனக்கு ஒரு குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ அவருக்கு என்னடா அது நல்லா இருக்கு படம், ஏன் அது இல்லை? ஒரு 10 பேர் பார்த்துருப்பாங்க. அந்த பார்த்த 10 பேர்த்துடைய தகவல் என்ன தெரியுமா? ரஞ்சித் ஹீரோவா? என்ன தலைவர் நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கரெக்டா தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஹீரோயின் யாரு? அவர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்க யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை பண்ணியிருக்கலாம் சார், இந்த கதை கேட்கல. கதை கேட்காது சார், காசு கேட்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எம்பளத்தில். சரி ஓகே பரவாயில்ல, காசு கேட்குது. இப்படி பல புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு டயர்ட் ஆகிட்டார். ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல, இந்த படம் அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, இந்த விநியோகஸ்தர்லேயே நிறைய வகை இருக்கு. ஃபாலோயர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க.
ஃப்ரான்ச்சைசி மாதிரி. ஒரு டீ கடை நல்லா ஓடிச்சுன்னா உடனே நம்ம ஊரில் போட்டு காசு பண்ணுறது. சொந்தமாக பண்ண வைக்க மாட்டான், சொந்தமாக பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். அதில் அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா அதான் நம்ம திருச்சி ஜின்னா. பாய் தங்கமே, அஜய் பிலிம் சூப்பர். சாமி இருக்கீங்களா? என்ன போயிட்டாரா? இல்ல, நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்தியா என்ன? இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும் போதே கபுக்குங்குது. இல்ல அட்வான்ஸ் செக்லாம் வாங்கியாச்சு, கவலையே இல்லை. இனி போனாலும் கவலை இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன், பெரிய விஷயம் தானே. இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு உண்மையாகவுமே மனசார நான் நன்றி சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக இருக்கேன். பெரிய விஷயங்க சார். சின்ன படம், நாங்கள்லாம் சின்ன நடிகர்கள். சின்ன நடிகர்கள் நல்ல நடிகர்கள் தான், அது வேறு விஷயம். இப்போ மேகாலயெல்லாம் கோச்சுக்கு போகிறாங்க. ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருவீங்க, அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறது தான் இனிமேல். ஏன்னா நான் பேசுகிறத விட நீங்கள் தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நான் தனித்தனியாக ஒருத்தருக்கும் சொல்கிறது வேறு. மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு, வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரஹ்மான் முதல் கொண்டு, எடிட்டர் எங்கே பப்ளிசிட்டிக்காரனே ஆகிட்டு. நீ இந்த படம் நல்லா இருக்குன்னு எப்போ தெரியுமா கண்டுபிடிச்சேன்? அவர் பிஸியான எடிட்டர் சார். விஜய் சேதுபதி சார் படம், நிறைய படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 15 போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பார். அருமை அருமை, விரைவில் வருகிறது. அப்போ யோசிப்பேன், இவன் தான் எடிட்டரு, நல்லா இருக்கும். இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி புரியுதா? ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ற எடிட்டர் தினமும் 5 போஸ்ட் போடுவார். காலை வணக்கம் மாதிரி, விரைவில் இறுதி முயற்சின்னு. இவர் டைரக்டர் சும்மா இருக்காரு, இவர் ஏன்டா ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு உங்களுக்கு புரியுதாங்கன்னா, எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு. நீங்க யார் ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி இந்த நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்களா? நம்மகிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா உசுறு கொடுக்கணும்ல, அது பெரிய விஷயம் சார். அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாக்கியம். இல்லை அது உண்மையாமே எனக்கு ஒரு நாளும் இதில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம வேலுல ஆரம்பிச்சு, நம்ம மியூசிக் டைரக்டர் ஆரம்பிச்சு, இதான் சாரோட நண்பர்கள் சொன்னாங்க. ஐயோ சொன்னாங்க, எவ்வளோ போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை. ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம், ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்கிறாங்க போது, இந்த படம் நல்ல படமாக இருக்கிறதுனால சார் இத்தனை உதவி உங்களுக்கு வருது. இது நான் இப்போவும் சொல்கிறேன் சார், இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த படம் பார்த்துட்டு பட்டையை கிளப்பிடுச்சுடா, இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே எங்கேயோ போயிடுவோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா சத்தியமாக அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நடித்ததே கிடையாது. ஆனால் ஒன்று, இந்த படத்தில் பெரிய திருப்தி என்னென்னா, ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் 30 வருஷத்தில், நிறைய படத்தில் இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு படமாக இந்த இறுதி முயற்சி. நிறைய பேர் சொன்னாங்க, அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பரம் நேற்று கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க, என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பாக இருக்கு, என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே, என்ன முடிஞ்சதா? நீங்கள் கேட்ட மாதிரி தான், என்ன முடிஞ்சது போல இறுதி முயற்சி. கீழே கமெண்ட், இறுதி முயற்சி உறுதி முயற்சின்னு வைங்க, முதல் முயற்சின்னு வைங்க. அதுக்கு ஒருத்தங்க அதான் 30 வருஷம் முயற்சி தான் பண்ணுறாங்க, முதல் முயற்சி எப்படி வரும்? கீழே கமெண்ட் போயிட்டே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, சந்தோஷம். என் அன்பு தங்குகள், நம்ம நண்பர்கள் தானே எழுதுறாங்க நம்மளை பற்றி, பெரிய சந்தோஷம். என்னன்னா, இந்த படத்தில் இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு, கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும், இந்த படம் வெளியே போகிறதுக்கு எப்படி கொண்டு போகணும், இந்த படத்தை இவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்குமா, அவங்கள கூப்பிட்டா, எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணல. இந்த படத்தை லிஸ்ட்டு போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தால் போதும் சார். நாங்கள் அப்படி 2 பேர், என் அன்பு தங்கங்கள் பேரரசு சாரும் உதயகுமார் சார் வந்துட்டாங்க. நன்றி சார், நன்றி சார். ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்லலை, எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க. மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர்றது விஷயம் இல்லை, படம் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். பொருள் என்னப்பா
அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய தரம் எங்கே இருக்குது, சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல, தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையல, இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, திங்கக்கிழமை எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு நமக்கே தெரியாது, எந்த ஷோன்னு கூட தெரியாது. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. அப்போ நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலனில் எந்த மனிதன் அக்கறையாக இருக்கிறார்? அக்கறையாக இருக்கிறவங்க மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த அக்கறையாக இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்கிறேன் சாமி. ஸோ இது எல்லாத்துடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம். எல்லா படம் அப்படி தான், ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான், ஓடுனா பெரிய படம் நம்புகிறோம். இதுக்கு மேலே பிரபஞ்சம் இருக்குது. நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்குது, ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், கடவுள் ஆசீர்வாதம். வழக்கம் போல் நானும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கடைசியாக வேணா ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் என் தங்கங்களே நல்லபடியாக பண்ணுங்க சாமி. எத்தனையோ பத்திரிகைகள் எழுதுகிறோம், எத்தனையோ விஷயங்கள் எழுதுகிறோம். ஸோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போகிறோம். இந்த கதையில் மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா, 199 குடும்பங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை இதில் படமாக நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். குடும்பத்துக்கு பிடிக்கும். ஸோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிற தங்கங்களே. ரொம்ப நன்றி, அன்பு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.